8 புள்ளிகள் தான், ஒன்றும் அதிகமில்லை. அணி கேப்டன் தற்போது கபடி பாடி கொண்டிருக்கிறார். மதுரை அணி கேப்டன் சிறப்பாக விளையாடி 3 புள்ளிகளை பெற்றுள்ளார். இவர் 16-3 மதுரை அணி கேப்டன் ஜெயராமன் அவர்களுக்கு இணையாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஜெயராமன் அவர்கள் மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்றவர். திருப்பூர் அணி வீரர் பிடிபட்டார். மதுரை அணிக்கு மீண்டும் 1 புள்ளி, மேலும் 1 புள்ளி. மதுரை அணிக்கு மேலும் 1 புள்ளி. மதுரை அணி சிறப்பான சிவா அதிக முறையாக ரைடு பாடிக்கொண்டிருப்பவர் சிவா, மதுரையை சேர்ந்த சிவா. மதுரையை சேர்ந்த சிவா அவர்கள் அதிக முறை அந்த அணிக்காக ரைடு பாடிக்கொண்டிருக்கிறார். சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர், சிறந்த வீரர். அவரும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் விளையாடி கொண்டிருப்பவர். திருப்பூர் அணி வீரர்களும் சளைத்தவர்கள் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். டைம் அவுட். மதுரை மாவட்டம் 17-3 14 புள்ளி முன்னிலையில் மதுரை அணி. மதுரை மாவட்ட இணைச் செயலாளர் ஜெயராம் அவர்களுடைய பெயரில் அறிவுறுத்தலின் பேரில் சிறந்த முறையில் மதுரை மாவட்ட வீரர்கள் சிறந்த முறையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வினோத் அவர்கள் தன்னுடைய சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருப்பூரை சேர்ந்த வினோத் தற்போது சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். மதுரை அணி கேப்டனை தற்போது அவுட் ஆக்கிவிட்டார். சிறந்த விளையாட்டு வினோத். தொட்டா தெரியாத மதுரை அணி வீரர்களும் திருப்பூர் அணி வீரர்களும் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருவர்களும் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. மீண்டும் வினோத் சிறந்த கபடி வீரர், சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். மீண்டும் திருப்பூருக்காக பல புள்ளிகளை பெற்றுத் தருவார் என்று நினைக்கிறேன். வினோத் தெரியவில்லை, அவுட் ஆகிவிட்டார். மதுரை அணி வீரர்களுக்கு மீண்டும் 1 புள்ளி. லாஸ்ட் 5 மினிட்ஸ், கடைசி 5 நிமிடங்கள். தொடர்ந்து மதுரை அணி வீரர்கள் முன்னிலையில் உள்ளார்கள். திருப்பூர் அணி வீரர்கள் சளைத்தவர்கள் அல்ல, சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறந்த முயற்சி மீண்டும். ஆனால் மதுரை அணி வீரர்களுக்கு 1 புள்ளி. சாமி போட்டு வராரு. தனித்து விடப்பட்ட காலை கொஞ்சம் தள்ளிக்கிற கார்த்தி திருப்பூர் அணிக்காக தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார். சிறந்த வீரர், ஆனால் அவுட் ஆகிவிட்டார். மதுரை தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. இறுதியாக 3 நிமிடங்கள். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போட்டியில் தோல்வி அணி ஜெயிச்ச அணி மதுரை கடைசி 4 நிமிடம். மாநகர மாவட்ட இணைச் செயலாளர் ஜெயராமன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் சிறந்த முறையில் விளையாடி மதுரை மாவட்ட அணியினர் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளனர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஏற்கனவே எங்களுடைய கைப்பத்தண்ட குழுவில் விளையாடியவர். தற்போது திருப்பூர் அணியைச் சேர்ந்த ராஜேஷ் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். ஏனோ தெரியவில்லை, தானே விழுந்து அவுட் ஆகிவிட்டார். அடிச்சு பாருங்க, கீழே இறங்கி நில்லுங்க. ஹலோ கீழே
அருமை தம்பி சிறந்த வீரர் நம்பர் 4 சிறந்த வீரர் கபடி பாடுவதில் சிறந்த வீரர் கடைசி 2 நிமிடங்கள் தம்பி 4 அவர்கள் சிறந்த கபடி வீரர். அவருடைய பயிற்சியை பார்க்கும்போது மதுரையில் நான் சென்று பார்த்தேன். சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருந்தார். நல்ல வீரர். கலை தற்போது திருப்பூருக்காக கலை ஏனோ தெரியவில்லை. மதுரை அணிகளுடைய துணை செயலாளர் கலை அவர்கள் அவுட் ஆகிவிட்டார். தொடர்ந்து மதுரை முன்னிலை இருக்கிறார்கள். திருப்பூர் அணிக்காக சிறந்த வீரர் வினோத் கபடி பாடிக்கொண்டிருக்கிறார். மதுரை இணை செயலாளர் 3 புள்ளிகள் வினோத் அருமையாக விளையாடி 3 புள்ளிகளை பெற்றுள்ளார். ஆட்டம்